வாய் நம்ம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் கவி சோமியா மேடமை வருக வருகின்ற வரவேற்கிறேன். மேடம், வெல்கம் டு அவர் சேனல் மேடம். தேங்க்யூ ஃபார் திஸ் அவேர்னஸ் ஸ்பீச்சர். டாபிக் சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் கவி சௌமியா, ஆப்ஸ்டிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல என்னோட போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அசிஸ்டன்ட் சர்ஜனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த சேனல்ல சிவசிவ அன்பே சிவன் சேனல்ல எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பளித்த திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் ஐயா வந்து என்கிட்ட வந்து இந்த சேனல்ல பேசுங்க அப்படின்னு சொன்னப்போ என்ன டாபிக்னு கேட்டப்போ நீங்களே டிசைட் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பெண்கள், பிரெக்னன்சி, இந்த விமன்ஸ் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இதை பத்தின அவேர்னஸ் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்க. ஒருத்தவங்க பிரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னாலே வந்து இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நிறைய கூட்டமே இருக்கு. ஸோ இப்படி இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்டர்நெட் இந்த காலத்துல வந்து ரிசோர்சஸ்க்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் பஞ்சமே இல்லைங்க. ஆனா ஒரு ரைட் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து மக்களுக்கு வந்து சென்றடையணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேங்க. அதனால ஒரு பிரெக்னன்சியோட அவேர்னஸ் ரிலேட்டடா ஒரு ஆரோக்கியமான மகப்பேறுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரியப்படுத்தலாம், அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முடிவு பண்ணி இந்த டாபிக் பத்தி பேசுறோம். சோ எதனால வந்து ஆரோக்கியமான மகப்பேறு வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா, ஆரோக்கியமான மகப்பேறு அப்படிங்கிறது வந்து பெண்களோட உடல்நிலையை மட்டும் சார்ந்ததல்ல, பெண்களோட மனநிலையும் சார்ந்தது. இது வந்து ஒரு ஆரோக்கியமான, ஒரு நல்ல ஆரோக்கியமா இருக்கிற பிரெக்னன்ட் விமன் கூட பிரெக்னன்சி அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து கட்டாயம் வந்து இவங்களுக்கு பிரெக்னன்சில எந்த ப்ராப்ளமே வராது அப்படின்னு சொல்லி பிக்சடா உறுதியா யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. ஆனா ஒரு நல்ல ஆரோக்கியமான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்றதன் மூலம் இந்த பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து தவிர்க்கலாம். ஒரு 20 வருஷம் முன்னாடி எல்லாம் இப்ப எங்க பாட்டி எல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். 10-15 குழந்தைங்க எல்லாம் வந்து ஈஸியா பெற்று எடுத்து அவங்க எல்லாம் வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த காலத்துல ஒரு குழந்தைய வந்து பெற்று வளர்க்கறது அப்படிங்கறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குங்க. அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கிறதுல குடும்பத்துல அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, குழந்தை. அதுலயும் அம்மா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறதுல லேப்டாப் வச்சு இந்த பக்கம் தட்டிட்டு இருக்காங்க, குழந்தை கையில ஒரு போனோ இல்ல எதையாவது கொடுத்துட்டு அந்த பக்கம் குழந்தை பாட்டுல விளையாண்டுட்டு இருக்கு. ஆனா அதே சமயம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த காலத்துல 10-15 டெலிவரி இருந்தாலும் நார்மலா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சாதாரணமா பெற்றெடுத்தாங்கனாலும் அந்த இதுல வந்து நிறைய தாய்மார்களை வந்து நம்ம இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற கர்ப்பம் மற்றும் பிரசவம் சார்ந்த இந்த நேரத்துல நம்ம நிறைய தாய்மார்களை வந்து இழந்திருக்கோங்க. ஆனா இப்போ இருக்க நம்ம கவர்மெண்ட்ல இருந்து வர நிறைய அவேர்னஸ் மூலியமாவும் இருக்கிற ஹெல்த் எஜுகேஷன் இருக்க ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்னாலையும் இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியா இருக்குங்க. கிட்டத்தட்ட ரொம்ப அதோட சிக்னிபிகண்டா அதோட லெவல் வந்து கம்மியா இருக்கு. சோ இது வந்து நம்ம ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அந்த ஒரு நல்ல ப்ராப்பர் ப்ரீநேட்டல் கேர், அதாவது கர்ப்பமாகிறதுக்கு முன்னாடியில இருந்து அவங்க எடுத்துக்கிற இந்த ப்ராப்பர் கேர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சரி, ஒரு ஆரோக்கியமான மகப்பேறு அப்படிங்கிறது வந்து நீங்க பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்கான இதெல்லாம் ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் கிடையாதுங்க. நீங்க பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே அதுக்கான ஸ்டெப்ஸை வந்து எடுக்கலாம். இதைதான் நம்ம வந்து ப்ரீநேட்டல் கேர் அப்படின்னு சொல்றோம். அதாவது நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்ற அந்த டைம்ல இருந்தே அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து இப்போலாம் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி ரொம்ப அதிகமாயிடுச்சு. பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போதே அவங்க ரொம்ப உடல் பருமன்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிபி, சுகர் இதோட தாங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க அவங்க பிரெக்னன்சியை பிளான் பண்ணும் போதே பிபி, சுகர் அதுக்கான டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட வேல்யூஸ் எப்படி இருக்கு, அதை வந்து சப்போஸ் ஆல்ரெடி நோன் அந்த மாதிரி பிபி, ஹைப்பர் டென்ஷன்லாம் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து அவங்கள வேல்யூஸை வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பிரெக்னன்சியை வந்து பிளான் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல குழந்தையை வந்து பெற்றெடுக்கிறதுக்கு வந்து உதவுங்க. அதே சமயம் இந்த பிரெக்னன்சி பிளான் பண்ற அதே டைம்ல நம்ம டயட், எக்ஸசைஸ் இது எல்லாத்துக்கும் ஒரு சில கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுவும் ஆரோக்கியமான குழந்தையை வந்து பெற்றெடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த ப்ரீநேட்டல் கேர் அப்படிங்கிறதுல வந்து ஹீமோகுளோபின், அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அனீமியா வந்து ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளமா இருக்குங்க. டெலிவரிக்கு அப்புறம் ப்ளீடிங் ரொம்ப அதிகமா ஆகுறதுனால
அந்த ப்ளீடிங் அதிகமாகும் போது அதுல நிறைய தாய்மார்கள்லாம் நம்ம நிறையவே வந்து இழந்திருக்கோம். இதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்குங்கிறப்போ இந்த ப்ரீநேட்டல் பீரியட்ல இருந்தே நம்ம ஹீமோகுளோபின் லெவல் எல்லாத்தையும் நல்லா அதிகமா வச்சிருந்தோம் அப்படின்னா விமனோட பாடியை வந்து நேச்சுரல் ஒரு பிளட் பேங்கா நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஹீமோகுளோபின் லெவல்லாம் நல்லா வச்சிருந்தோம்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாங்க. ஸோ இதுதான் இந்த ப்ரீநேட்டல் கேர் அப்படிங்கறதோட ஒரு இம்பார்ட்டன்ட். இன்னொரு விஷயம் முக்கியமா நீங்க ப்ரீநேட்டல் கேர்ல என்ன பாத்துக்கணும்னா ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு இது வந்து நீங்க வந்து எடுத்துக்கணுங்க. இந்த ஃபோலிக் ஆசிட்ங்கிறது வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் முதுகுத்தண்டு வளர்ச்சிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இது கம்மியா இருக்கு அப்படின்னா நிறைய பர்த் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வரலாம். சோ நீங்க இந்த ஃபோலிக் ஆசிட் என்னென்ன உணவுல அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை கீரைகள், காய்கறிகள் இந்த மாதிரி இருக்கிறதுல ரொம்ப அதிகமா இருக்குங்க. வாழைப்பழத்துல கூட உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் வந்து இருக்குங்க. இதெல்லாம் நீங்க எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஆனா நீங்க வெறும் இந்த டயட்ல சாப்பிடறதுனால மட்டும் உங்களால இந்த காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணிட முடியாதுங்க. கட்டாயம் நீங்க வந்து மாத்திரையா வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து எடுத்துக்கணுங்க. 400 மைக்ரோகிராம்ஸ் நீங்க எடுத்துக்கும் போது இந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிவென்ட் பண்ணலாம். இதை நீங்க பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றதுக்கு 3 மாசம் முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ஐடியலா இருக்குங்க. பிரெக்னென்ட் ஆகி உங்களுக்கு முதல் 3 மாசத்துலயும் இந்த மாதிரியே நீங்க கட்டாயம் எடுத்துக்கணும். இதுதான் நம்மளோட இந்த ப்ரீநேட்டல் கேர் அப்படின்னு சொல்லப்படுற இது. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனோடனே என்னென்ன டெஸ்ட் பண்ணணும், என்னென்ன ஸ்கேன் பண்ணணும், எப்பப்போ டாக்டர் போய் பார்க்கணும், இது எல்லாமே வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாம இருக்குங்க. வரதே ஒரு சில பேர்லாம் 5வது மாசம் அப்படின்ற அந்த மாதிரி லேட்டா தான் வந்து வரனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுறாங்க அவங்க பாக்குறதுக்கு. ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து கண்டுபிடிக்கிறப்போ அது ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு. கொஞ்சம் ஏர்லியாவே இது எல்லாத்தையும் டயக்னோஸ் பண்ணி இது பண்ணிருந்தோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம தாராளமா ப்ரிவென்ட் பண்ணிருக்கலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நீங்க பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண உடனே என்னென்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த டெஸ்ட்ல வந்து முதல் விஷயம் வந்து உங்களோட பிளட் குரூப்பிங் டைப்பிங்க. அடுத்தது ஹீமோகுளோபின் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் இருக்கு அப்படிங்கறத வச்சு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் உணவு வகையில மாத்த ட்ரை பண்ணலாம். இல்ல அப்படின்னா தேவைப்பட்டதுன்னா மாத்திரை, இன்ஜெக்ஷன் இது எல்லாமே கொடுத்துக்கலாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட தைராய்டு அளவு, தைராய்டு வேல்யூ வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு, ஏன்னா இப்ப ஹைப்போ தைராய்டுலாம் இருக்குன்னா குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு எல்லாம் வந்து பாதிப்பு ஏற்படலாம் இதனால. அடுத்தது தொற்று நோய் இந்த மாதிரி HIV, HBsAg, ஹெப்படைட்டிஸ் B, C, சிஃபிலிஸ் இந்த மாதிரியான நோய்கள், அதாவது குழந்தைக்கு தொற்று ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் வந்து ஏதாவது இருக்கு அப்படின்னா அதையும் இந்த டைம்லயே நம்ம கண்டுபிடிச்சு அதை வந்து குழந்தைக்கு போகாம இருக்க நம்மளால என்னென்ன செய்ய முடியுமோ இது எல்லாமே நம்ம செய்யலாங்க கண்டிப்பா. சோ இந்த நம்ம பிரெக்னன்சியை டயக்னோஸ் கன்ஃபார்ம் பண்ண உடனே இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு அவசியமான விஷயம். அடுத்து என்னென்ன ஸ்கேன் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்த உடனே உங்களோட பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்றப்ப டேட்டிங் ஸ்கேன் ஒண்ணு பண்ணுவாங்க. இது வந்து உங்களோட பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணும், டியூ டேட் என்ன அப்படிங்கறத கன்ஃபார்மா இந்த ஸ்கேன் வச்சு சொல்லிக்கலாம். ட்வின்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். உங்க பாப்பா ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களோட NT ஸ்கேன்ங்க, அதாவது இது வந்து 3 மாசத்துல வந்து பண்ணுவாங்க. அந்த 11 to 13 வாரத்துல வந்து இந்த ஸ்கேன் பண்றது. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து டவுன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து எதனால வரும்னா அம்மாவோட வயசு வந்து ரொம்ப அதிகம், 35 வயசுக்கு மேல வந்து அவங்க வந்து கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இதுல குழந்தைகளுக்கு வந்து இந்த குரோமோசோமல் ப்ராப்ளம் வந்து வரலாங்க. ஆனா இது வந்து நம்ம எப்படி முன்னாடியே இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் வந்து இந்த NT ஸ்கேன் சொல்லி பண்ணுவோம். அந்த டைம்லயே கூட வந்து ஒரு பிளட் டெஸ்டும் சேர்த்து பண்ணணும் இது இருக்கான்னு பாக்குறதுக்கு. அடுத்தது 5வது மாசத்துல அனாமலி ஸ்கேன், அதாவது குறைபாடு ஸ்கேன் வந்து பண்ணுவோம். இது வந்து என்னன்னா இந்த டைம்ல நம்மளோட குழந்தையோட ஆர்கன்ஸ் எல்லாம் லிவர், கிட்னி, ஹார்ட், பிரெயின் இதெல்லாம் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது அனாமலிஸ் எல்லாம் இருக்கா, குறைபாடுகள் இருக்கா அப்படிங்கறத நம்ம தாராளமா இதுல ஐடென்டிஃபை பண்ணிடலாங்க. அடுத்தது 8வது மாசத்துல இல்ல 9வது மாசத்துல நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணலாம். இதை வந்து குரோத் ஸ்கேன், அதாவது வளர்ச்சி எப்படி இருக்கு குழந்தையோடது அப்படின்னு பாக்குறதுக்காக இதை வந்து இந்த ஸ்கேன் பண்ணுங்க. இந்த ஸ்கேன்ல தான் பாப்பாவோட வளர்ச்சி எப்படி இருக்கு, பாப்பாவோட பர்த் வெயிட் எப்படி இருக்கு, பாப்பா வந்து சுத்தி பனிக்கூட நீர் எப்படி இருக்கு, பாப்பா உட்கார்ந்து இருக்கா இல்ல பாப்பாவோட பொசிஷன் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் வச்சு நம்ம டெலிவரி வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலாங்க. சோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஆன்டினேட்டல் கேர், நம்ம என்னென்ன டெஸ்ட் பண்ணணும், என்னென்ன ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி ஆன்டினேட்டல் கேர், இந்த ஆரோக்கியமான மகப்பேறு அப்படிங்கிறதுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்குங்க. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஹெல்தி டயட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸசைசஸ், நீங்க எப்படி ஃபிட்டா இருக்கீங்க அந்த இது. தேர்ட் திங் பாத்தீங்கன்னா உங்களோட எமோஷனல் கனெக்டிவிட்டி வித் பேபி, அந்த பாண்டேஜ் வந்து உங்களுக்கு நீங்க எப்படி டெவலப் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட எமோஷனல் மைண்ட் செட், அதுதான் வந்து தேர்ட் திங். சோ இது ஒன்னொன்னே நம்ம இப்ப பார்ப்போம். சோ
இப்ப நீங்க வந்து ஒரு ஹெல்த்தி டயட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உணவே மருந்து அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது ஆக்சுவலி நிஜம்தாங்க கண்டிப்பா. ஏன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து என்ன உணவு வகை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களோட குழந்தையோட வளர்ச்சியையும் ரொம்ப பாதிக்குங்க. முன்னாடி நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, கட்டாயம் இந்த இத பிரெக்னெண்டா இருக்கியா, நீ இனிமேல் 2 பேருக்கும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வீட்ல எல்லாரும் சொல்லுவாங்க. அது வந்து உண்மை கிடையாதுங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா, நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட முதல் 3 மாசத்துல நீங்க வந்து நீங்க நார்மலா சாப்பிட்டு இருக்க அளவு சாப்பிட்டாலே போதும். எக்ஸ்ட்ரா எல்லாம் எதுவுமே தேவையில்ல. அதே 2வது ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். அதாவது அந்த 4 மாசத்துக்கு 7 மாசம் அந்த டைம்ல நீங்க நார்மலா சாப்பிட்டுட்டு இருக்கிறத விட ஒரு 350 கேலரிஸ் வந்து நீங்க அதிகமா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதாவது எப்படி அப்படின்னா, மொத்தமா அந்த 350 கேலரிஸையும் வந்து நான் வந்து ஒரு பஃப் சாப்பிடுறேன், ஒரு 2 இட்லியா சாப்பிட்டுக்கிறேன், அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடாதீங்க. அதை எப்படி எடுத்துக்கணும்னா, நீங்க எடுத்துக்கிற அந்த அடிஷனல் கேலரிஸ் வந்து உங்களோட குழந்தையோட வளர்ச்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கணும். அதாவது புரோட்டீன்ஸ், இந்த புரோட்டீன் அதிகமா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா வந்து பன்னீர், கர்டு, நீங்க நான்வெஜ் பிரியரா இருந்துச்சு அப்படின்னா சிக்கன், மட்டன், இது எல்லாத்துலயும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் விட்டமின்ஸ், மினரல்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதுல வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபைபர் சத்து நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும் நிறைய. அது வந்து உங்களுக்கு ஈவன் கான்ஸ்டிபேஷன், அந்த மலச்சிக்கலை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையான மாதிரி நீங்க எடுத்துக்கிற அடிஷனல் கேலரிஸை வந்து ப்ராப்பரான ஒரு இதுல வந்து நீங்க எடுத்துக்கணுங்க. அதுக்காக நான் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் டயட்லாம் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலைங்க. அது ரொம்ப ப்ராக்டிக்கலி இம்பாசிபிளும், கேலரிஸை மெஷர் பண்ணி சாப்பிடுறது அதெல்லாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிம்பிள் டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்றேங்க. இது வந்து ஒரு பிளேட் மெத்தட்னு சொல்லுவாங்க. அது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு மெயினா இந்த இதை யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சாப்பிடுற பிளேட் ஒரு 9 இன்ச்சஸ் பிளேட் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டை வந்து 2ஆ பிரிங்க. ஒரு பாகத்துல கீரை, காய்கறிகள் இருக்கணும். இன்னொரு பாகத்தை அதை 2ஆ பிரிச்சுக்கோங்க. அதுல ஒரு பங்குல வந்து நீங்க சாப்பிடுற சாப்பாடு, சப்பாத்தி, அந்த மாதிரி நீங்க கார்போஹைட்ரேட் அது வந்து இருக்கணும். அந்த மீதி இருக்க அந்த 1/4 பங்குல வந்து நீங்க வந்து புரோட்டீன் சத்து இருக்கிற மாதிரி பருப்பு, சிக்கன், மட்டன், பல்சஸ் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் இந்த கால்வாசியில இருக்கணுங்க. சோ உங்களோட பிளேட் மெத்தட் படி நீங்க இப்படி ப்ராப்பரா ஓரளவுக்கு இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட பாப்பாவோட வளர்ச்சிக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து கட்டாயம் இதுல இருந்தே கிடைச்சிருங்க. சோ இதுக்காக நீங்க பெருசா மெனக்கெடணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஆனா ஒரு ஈஸியான மெத்தடா நீங்க பார்க்கும்போதே இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத வந்து நீங்க ஒரு போற போக்குல அப்படியே நீங்க வந்து நல்லா பேலன்ஸ்டா நீங்க டயட் எடுத்துட்டு போலாம். சோ இதுதான் நியூட்ரிஷனோட இம்பார்ட்டன்ஸ்ங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இந்த இதுல வந்து நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வந்து பிரெக்னன்சில வந்து நம்ம எடுத்துக்க சொல்லுவோம். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது. இது இல்லாம இன்னும் ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் அதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களுக்கு வந்து அயன்ங்க. அயன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரெக்னன்சில வந்து 5 லிட்டர் நார்மலா வந்து ஒரு ஹியூமன்ல பாடியில வந்து 5 லிட்டர்ஸ் பிளட் இருக்கு அப்படின்னா, பிரெக்னன்சில பாப்பாக்கும் வந்து உங்களுக்கு வந்து பிளட் நியூட்ரிஷன்லாம் வந்து பிளட் இது வழியா தான் போகும். ஸோ அப்ப அது வந்து பாப்பாக்கும் வந்து சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்மளோட நேச்சுரல் ப்ராசஸ் மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா, ஹீமோடைல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் நடக்குங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரத்தத்துல வந்து உங்களுக்கு வந்து பிளாஸ்மான்னு இருக்கும், இல்ல பிளட் செல்ஸ்ன்னு இருக்கும். அதாவது தண்ணியில நம்ம ஏதாவது போட்டிருக்க மாதிரி, ஓகேவா? சோ இப்ப என்ன ஆகும்னா, இந்த பிளாஸ்மாங்கிறது கிட்டத்தட்ட தண்ணி மாதிரி. அந்த பிளாஸ்மா அளவு வந்து நிறைய அதிகமாயிடும். ஆனா உள்ள இருக்கிற இப்ப சர்க்கரை மாதிரி வச்சுக்கோங்க, அந்த சர்க்கரையோட இது அதிகம் வந்து கம்மியா தான் ஆகிருக்கும். அதனால என்ன ஆகும்னா, ஹீமோடைல்யூஷன் ரொம்ப தண்ணியா ஆயிடுற அந்த தண்ணி மாதிரி இதாகிறனால உங்களுக்கு வந்து நீங்க பிரெக்னன்சி ஸ்டார்டிங்ல வந்து நீங்க வந்து ஒரு 11 கிராம் ஹீமோகுளோபினோட இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே வந்து உங்களுக்கு ஒரு 5வது மாசம் வரும்போது என்ன ஆயிடும்னா, ஒரு கிராம் 2 கிராம் வந்து ஹீமோகுளோபின் வந்து குறைஞ்சிரும். இந்த ஹீமோடைல்யூஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கிறனால. இதனாலதான் பிரெக்னன்சி அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த அயன் வந்து எடுத்துக்கணும். அயன் வந்து உங்களுக்கு நேச்சுரல் ஃபுட்ஸ்லயே வந்து நிறைய இருக்குங்க. பாத்தீங்க அப்படின்னா வந்து காய்கறிகள்ல நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டேட்ஸ், மாதுளம் பழம், நீங்க நான்வெஜ் சாப்பிடுற மாதிரி இருந்தா சிக்கன், மட்டன், அது முக்கியமா வந்து இந்த கல்லீரல், மண்ணீரல், அதாவது சுவரொட்டின்னு சொல்றாங்க இல்லையா, இதுல எல்லாம் ரொம்பவே நிறைய அயன் வந்து இருக்குங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அயன் பாத்திரத்துல சமைச்சீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அயன் சத்து வந்து அதுல இருந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. உங்களோட அயனோட அப்சார்ப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனா வந்து பார்த்தோம்னா, நம்மளோட ரெக்வயர்மெண்ட் பாடிக்கு தேவை அப்படிங்கிறது வந்து அத வந்து வெறும் இந்த நம்ம டயட்ல சாப்பிடுறதுனால மட்டும் நம்மளால வந்து குடுத்துற முடியாதுங்க. அதனாலதான் அயன் வந்து மாத்திரையாவும் நம்ம பிரிஸ்கிரைப் பண்றோம்.
மாத்திரை பாத்தீங்கன்னா வந்து 3வது மாசத்துல இருந்து அதுக்கப்புறத்துல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி அயன் மாத்திரை வந்து எடுத்துக்கணுங்க. இந்த அயன் மாத்திரை வந்து இதுக்கு ஒரு 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 இது இருக்குங்க. என்னன்னா நான் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பேஷண்ட் ஓபிக்கு வந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ 5 மாசம் இருக்கும் அவங்களுக்கு. இப்ப ஹீமோகுளோபின் வந்து 8 கிராம் தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து என்ன சொன்னோம், இந்த மாதிரி வந்து என்னென்னலாம் அயன் ரிச் சாப்பாடு இதெல்லாம் சாப்பிடுங்க, எப்படிலாம் பண்ணணும், எப்படி மாத்திரை போடணும் அதெல்லாம் சொல்லிட்டு மாத்திரை போட்டுட்டு 2 வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் பார்த்தா அவங்க வந்து 2 வாரம் கழிச்சு வந்தாங்க. ஆனா எமர்ஜென்சி வார்டுக்கு வந்தாங்க. என்னன்னு பார்த்தா மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லி வராங்க. ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாயி சிவியர் அனீமியா போய் அதனால மூச்சு வாங்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷனோட வந்துட்டாங்கங்க. நான் கூப்பிட்டு கேட்டேன், நான் உங்களை அன்னைக்கே சொன்னேன்ல இந்த மாதிரி அயன் மாத்திரை அயன் சாப்பிட்ட ரிச் ஃபுட் எல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டீங்களா? இங்க எல்லாம் நான் போட்டேன் மேடம், எல்லாம் கரெக்டா பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. எனக்கு அப்பயும் ஒரு சந்தேகங்க, அதெல்லாம் கரெக்டா பண்ணிருந்தா இந்த அளவுக்கு வராது, இல்ல வேற ஏதாவது நம்ம மிஸ் பண்றோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அவங்க கூட இருந்தவங்க வந்து வெளியில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் கேட்டேன், அம்மா சாப்பிட்டீங்களா கரெக்டா நீங்க எல்லாத்தையும் அப்படின்னா அப்ப சொல்றாங்க, இல்ல மேடம் பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க அயன் மாத்திரை சாப்பிட்டா குழந்தை கருப்பா பிறக்கும்னு, அதனால சாப்பிடல மேடம் நானு அப்படின்னு சொல்றாங்கங்க. இது வந்து நிச்சயம் கிடையவே கிடையாதுங்க. அயன் மாத்திரை சாப்பிடுறதுனால குழந்தை கட்டாயம் கருப்பா பிறக்காதுங்க. இந்த ஒரு குழந்தையோட கலர் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெனட்டிக்கலி டிட்டர்மைன்ட். அதாவது அம்மாவோட கலரு, அப்பாவோட கலரு, தாத்தா பாட்டி அவங்களோட அம்மா அப்பா அந்த மாதிரி ஜெனரேஷன்ஸ் எப்படி நம்மளோட ஜீன்ஸ்ல இருக்கோ அதை வச்சுதாங்க டிசைட் பண்ண முடியும். நீங்க வந்து அயன் மாத்திரை சாப்பிடறதுனால குழந்தை கருப்பாவோ இல்ல குங்குமப்பூ சாப்பிடறதுனால குழந்தை கலரா வெள்ளையாவோ பிறக்கும் அப்படின்னா அது கட்டாயம் கிடையவே கிடையாதுங்க. நீங்க சாப்பிடுற ஃபுட்னாலயோ இல்ல வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னாலயோ உங்க குழந்தையோட கலரை நீங்க தீர்மானிக்கலாம் அப்படின்னா கட்டாயம் முடியாது. அது எல்லாமே ஒரு நம்பிக்கை மட்டும்தாங்க. அதுவும் அதுக்கான சயின்டிபிக் எவிடன்ஸ் வந்து எதுவுமே கிடையாதுங்க. சோ இப்படி பாக்குறப்போ அயன் டேப்லெட் ஓகே. அடுத்தது வந்து அயன் டேப்லெட் வந்து நீங்க வந்து அப்சார்ப்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ண இன்னும் சில டிப்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த அயன் மாத்திரை போட்டாலே வாந்தி வருது டாக்டர், என்னால போட முடியல, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கு, என்னால சாப்பிட முடியலன்னு பாதி பேர் ஏதாவது ஒரு காரணம், இந்த கருப்பா பிறக்கும் குழந்தை அப்படிங்கறது மட்டும் இல்லைங்க, நிறைய காரணம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. சொல்லி இதனால நான் போடல டேப்லெட், இல்ல மறந்துட்டேன், அவங்களுக்கு காரணங்கள் நிறைய இருக்குங்க. ஆனா கட்டாயம் இந்த அயன் மாத்திரையை போடணும். பட் இந்த வாந்தி வர மாதிரி இருக்கு, இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்றதுக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் இருக்குங்க ப்ரிவென்ட் பண்ண. மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா அயன் மாத்திரை வந்து சாப்பிடுறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி போடுங்க. ஏன்னா அதுக்கு நீங்க சாப்பிடுறப்ப போட்டீங்க அப்படின்னா அதுல இருக்க ஃபுட்டும் வந்து இது வந்து இதோட அப்சார்ப்ஷனை வந்து பிளாக் பண்ணலாம். அடுத்தது டேப்லெட் போடும்போது கூடவே வந்து விட்டமின் சிங்க, அதாவது ஒரு எலுமிச்சம்பழம் வந்து நீங்க கட் பண்ணி ஒரு சிப் அந்த எலுமிச்சம்பழத்துல மாத்திரையை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விட்டமின் சி ஆசிட் வந்து அயனோட அப்சார்ப்ஷனை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து உங்களோட அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பாத்தீங்கன்னா காஃபி டீ இது எல்லாத்தையும் அயன் மாத்திரை போடப்ப போடாதீங்க. ஏன்னா அதெல்லாம் அயன் அப்சார்ப்ஷனை போய் கம்மி பண்ணிடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா பேஷண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பிரெக்னன்சிக்கு சப்ளிமெண்ட்ஸ் சொல்லி அயன் கால்சியம் ஃபோலிக் ஆசிட் எல்லா மாத்திரையும் கொடுக்குறோமா. இப்ப இந்த மாதிரி இது கொடுக்கும்போது எல்லா மாத்திரையும் ஒன்னா போட்டுருவாங்க. அது வந்து கட்டாயம் பண்ணக்கூடாதுங்க. அப்படி பண்ணும்போது இப்ப கால்சியம் மாத்திரையோட சேர்ந்து அயன் மாத்திரையும் போடுறாங்க அப்படின்னா இந்த கால்சியம் போய் அந்த அயன் மாத்திரையோட அப்சார்ப்ஷனை பிளாக் பண்ணிடுங்க. அதனால கண்டிப்பா கால்சியமையும் அயனையும் ஒன்னா போடக்கூடாது. காலையில நைட்டுக்கு அயன் போடுறீங்க அப்படின்னா மதியம் கால்சியம் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி உங்களோட டாக்டர் கேட்டுட்டு எப்படி சொல்றாங்களோ அது கன்வீனியன்ட்டா நீங்க போட்டுக்கோங்க. சோ நீங்க அயன் மாத்திரை போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. உங்களோட டயட்லயும் நீங்க அயனுக்கான இது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ வந்து நம்ம அயனோட இது என்னன்னு பார்த்துட்டோம். அதனால வந்து உங்களுக்கு என்ன இதுன்னு பார்த்தோம்னா ஹீமோகுளோபின் வந்து அதிகமாகுது. சோ ஹீமோகுளோபின் அதிகமாகறதுனால நேச்சுரலி என்ன பிரெக்னன்சி எப்போ ப்ளீடிங்லாம் ஆகுது அப்படின்னா நம்ம அயன் கொஞ்சம் வச்சு ஹீமோகுளோபின் நிறைய வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிவென்ட் பண்ணிடலாங்க. அதுதான் நம்மளோட மெயின் எய்ம். என்ன ஆரோக்கியமான மகப்பேறுனா இந்த மாதிரி பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாம அம்மா குழந்தை 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதா நம்ம எய்ம். இதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறதுலதான் இப்ப நம்ம ஒன்னொன்னா பாத்துட்டு இருக்கோம். சோ அடுத்தது அயன் மாத்திரை போட்டாச்சு. அடுத்தது என்ன, கால்சியம். கால்சியம் வந்து உங்களுக்கு வந்து பிரெக்னன்சில வந்து நீங்க கட்டாயம் வந்து எடுத்துக்கணும். என்னென்ன டயட்ல நீங்க கால்சியம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பால், இதுல பால், அதுக்கப்புறம் வந்து சீஸ், இதுல எல்லாம் கால்சியம் ரொம்ப, ராகில கூட கால்சியம் ரொம்ப அதிகமா இருக்குங்க. எவ்வளவு பால் டாக்டர் மொத்தமா நான் டெய்லி 1 லிட்டர் பால் குடிக்கணுமா அப்படின்னு கேட்டா அவ்வளவு எல்லாம் தேவையில்லைங்க. டெய்லி 1/2 லிட்டர் பால் நீங்க காலையில ஒரு கப், சாயந்தரம் 1 கப், மொத்தமா உங்களுக்கு ஒரு 1/2 லிட்டர் வர மாதிரி பாத்துக்கோங்க. சொன்ன மாதிரி அயன் மாத்திரையோட சேர்த்து பால் எடுத்துக்காதீங்க. அது இல்லாம நீங்க கால்சியம் மாத்திரையும் நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சோ இப்ப ஒரு ஹெல்த்தி டயட் பார்த்தாச்சு.
அதுக்கான என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எக்ஸசைசஸ். எக்ஸசைஸ் பத்தி என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டடீஸ் வந்து என்ன சொல்றாங்க, ஸ்டடீஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, த்ரூ பிரெக்னன்சி நீங்க எவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அது வந்து நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு மாசம் இருக்குங்க, நான் ஊருக்கு போயிருந்தப்போ எங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பக்கத்துல வீட்டுல வந்து என்னாச்சு அப்படின்னா, நாங்க போனோடனே டீ காஃபி ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பக்கத்துல இந்த ரூமோட கார்னர்ல கட்டில ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சு, அவங்க மருமக. அவங்களுக்கும் வந்து எல்லாத்தையும் வரிசையா கொண்டு வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. நானும் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டில விட்டு பொண்ணு நகரவே இல்லை. சரி என்னாச்சு, ஏதோ உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டா, இல்லங்க இப்பதான் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணோம், அதான் எந்த வேலையும் செய்யாம பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னாங்க. இது இப்படி எல்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, கட்டாயம் இல்லைங்க. நீங்க எந்த அளவுக்கு நீங்க பிரெக்னன்சில வந்து ஆக்டிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து உங்களுக்கு நல்லதே கூட. நீங்க இதுக்காக வந்து, அதாவது பிரெக்னன்சிக்கு முன்னாடி நீங்க எந்த அளவுக்கு உங்களோட வேலைகள் செஞ்சுட்டு இருந்தீங்க, நீங்க டெய்லியும் வந்து வாக்கிங் போவீங்க அப்படின்னா அந்த வாக்கிங்க கண்டினியூ பண்ணலாம். அதுவே நீங்க கடைக்கு போயிட்டு காய்கறி எல்லாம் டெய்லியும் நீங்க தான் வாங்கிட்டு வருவீங்க அப்படின்னா நீங்க போயிட்டு தாராளமா அந்த காய்கறி எல்லாம் டெய்லி வாங்கிட்டு வரலாம். பிரெக்னன்சிங்கிறது ஒரு நார்மல் கண்டிஷன் தாங்க, அது வந்து ஒரு வியாதி கிடையாது. அதனால நீங்க டே டு டே லைஃப்ல நீங்க நார்மலா செஞ்சுட்டு இருந்ததா, அன்லஸ் உங்களோட டாக்டர் வந்து நீங்க இதை செய்யாதீங்க, உங்களுக்கு வந்து பிளசண்டா ப்ரீவியா நஞ்சுக்கொடி கீழே இருக்கு, இல்ல கர்ப்பப்பையோட வாய் வந்து சின்னதா இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது காரணம், இல்ல உங்களுக்கு அடிக்கடி அபார்ஷன் ஆனனால இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க, பெட் ரெஸ்ட்ல இருங்க அப்படின்னு டாக்டரே உங்களை ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னாங்கன்னா மட்டும் அந்த மாதிரி இருங்க. இல்ல அப்படின்னா நீங்க ஒரு மாடரேட் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் வந்து நீங்க தாராளமா கண்டினியூ பண்ணலாங்க. சரி டாக்டர், வாக்கிங் அப்படின்னா, வாக்கிங்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நேரா போவாங்க, பார்க்குக்கு போவாங்க, உட்காந்துக்குவாங்க, 4-5 பேர் கதை பேசுவாங்க, கதை பேசிட்டு வாக்கிங் முடிஞ்சது டாக்டர் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் நீங்களா வாக்கிங் பண்ணணுமா? இல்லங்க. வாக்கிங் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, நீங்க வந்து ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் வாக் பண்ணலாங்க. அந்த மாதிரி வாரத்துல ஒரு 5 நாள் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதுவே போதுமான வாக்கிங். இப்ப சப்போஸ் நீங்க வாக்கிங் இப்ப பிரெக்னன்சில தான் ஸ்டார்ட் பண்றீங்க, இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் புதுசா போய் நானும் ஆக்டிவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க போய் வாக் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும். என்னன்னா, முதல் நாள் ஒரு 5 நிமிஷம் போய் நடங்க, அதுக்கப்புறம் ஒரு அடுத்த நாள் வந்து இன்னொரு 5 நிமிஷத்தை வந்து சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 5ல இருந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு 1/2 மணி நேரம் கொண்டு வாங்க. 1/2 மணி நேரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த வாரத்துக்கு ஒரு 4 to 5 நாள் நீங்க ரெகுலரா நடக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அதுவே ஐடியலா இருக்குங்க. இப்போ வந்து எப்படி டாக்டர், அதுக்குன்னு ஓவரா ஒரு சில பேர் நம்ம என்ன பண்ணாலும் பயங்கர பவர்ஃபுல்லா பண்றேன்னு போயிட்டு வேக வேகமா போய் நடந்துட்டு வருவாங்க. அப்புறம் அதனால ஏதாவது காம்ப்ளிகேஷன் வரும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுங்க. எப்படி நீங்க கரெக்டான மாடரேஷன்ல நடக்கிறீங்களா அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நடக்கிறப்போ நீங்க சரளமா தாராளமா நீங்க பேசிட்டே வரணுங்க. உங்களுக்கு பேசுறப்போ மூச்சு வாங்க கூடாது. இதுதான் வந்து நீங்க கரெக்டான பேஸ்ல தான் நடந்துட்டு இருக்கீங்க, வாக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழிமுறைங்க. ஒரு இதை வந்து டாக் டெஸ்ட் மாதிரி சொல்லலாம். இது பண்றோம் அப்படின்னா நம்ம கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு மூச்சு வாங்கல, சோ நம்ம ரொம்ப எக்ஸர்ட் பண்ணல அப்படிங்கிறது. சோ இப்போ இந்த மாதிரி நீங்க வந்து வாக்கிங் மட்டும்தான் இல்லைங்க, நீங்க ஒரு யோகா, மைண்ட் ஸ்ட்ரெச்சஸ், நீங்க முன்னாடி பண்ணிட்டு இருந்ததை வந்து உங்களோட ரொம்ப ஒரு சில எக்ஸசைசஸ் எல்லாம் பிரெக்னன்சில பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். நீங்க அது வந்து உங்களோட கைடன்ஸ், உங்களோட கைனகாலஜிஸ்டோ இல்ல வந்து உங்களோட யோகா ட்ரெயினர் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கைடன்ஸ்ல நீங்க இதெல்லாம் பண்ணலாங்க. சோ நம்ம வந்து இப்போ எக்ஸசைஸ் வந்து பாத்துட்டோம். அடுத்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஆரோக்கியமான வழிமுறைகள்ல 3 விஷயம் மெயின்னு பார்த்தோமா, ஹெல்த்தி டயட், அடுத்தது வந்து எக்ஸசைஸ், ஸ்டேயிங் ஆக்டிவ். அடுத்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட எமோஷனல் கனெக்டிவிட்டி, அந்த பாண்ட், உங்களோட குழந்தையோட நீங்க என்ன அந்த எப்படி கனெக்ட் ஆகுறீங்க, உங்களோட மைண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த 3வது விஷயங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டடீஸ்ல எல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் வரும். இது வந்து எல்லா குடும்பத்திலயும் சகஜம் தாங்க, எதுவுமே இல்லாத குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப அரிது. அப்படி வாக்குவாதம் வரும்போது உங்களோட என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தை வந்து அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 4 மாசத்திலேயே குழந்தைக்கு வந்து கேட்கிற திறன் வந்து டெவலப் ஆயிடுங்க. அது ஒரு 5 to 6 மாசம் வரும்போது நீங்க பேசுறதுக்கு அது கேக்குது இல்லையா, அதுக்கு வந்து அது ரெஸ்பாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். சோ நீங்க 4 மாசத்துல இருந்தே நீங்க என்னென்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு கேட்கிற வாய்ஸ் என்னன்னு பாத்தீங்க, உங்களோட ஹார்ட் பீட்டுங்க, அதுக்கப்புறம் உங்க டைஜஸ்டிவ், இந்த குடல்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து வர சத்தம், இதெல்லாம் தான் கேட்கும். அதுக்கு அடுத்தது கேட்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா அம்மாவோட வாய்ஸ்ங்க. சோ நீங்க 4 மாசத்துல நீங்க என்னென்ன பேசுறீங்க அப்படிங்கறது குழந்தை வயிற்றுக்குள்ள இருந்து கேட்டுக்கிட்டே தாங்க இருக்கு.
நீங்க சந்தோஷமா பேசுறீங்க. குழந்தையோட டெய்லியும் வந்து அம்மா நான் அம்மா இப்பதான் எந்திரிச்சேன், அம்மா குளிக்க போறேன், அம்மா சாப்பிடுறேன். இந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு விஷயத்தையும் குழந்தை அதுவும் பேர் வச்சுட்டீங்க முன்னாடியே அப்படின்னா குழந்தைகிட்ட பேர் என்ன பேர்னு சொல்லி அந்த பேர் சொல்லி நான் சாப்பிட போறேன், நான் சாப்பிட கூட போறேன் குட்டி, அந்த மாதிரிலாம் நீங்க பேசும்போது குழந்தை அதை கேட்டுக்கிட்டே இருக்குங்க. நீங்க சந்தோஷமான ஒரு மியூசிக் கேக்குறீங்க, அந்த மியூசிக்கு ரிலாக்ஸ் ஆகுறீங்க அப்படின்னா குழந்தையும் அந்த மியூசிக்கை கேட்டு ரிலாக்ஸ் ஆகும். இதுதான் மகாபாரதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அபிமன்யு வந்து வயித்துல இருக்கும்போது சக்கரவியூகத்தை எப்படி உடைக்கிறது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதை வச்சுதான் பிற்காலத்துல போர்ல வந்து அவர் யூஸ் பண்ணி உடைச்சாருங்க. இந்த மாதிரி நம்மளோட ஏன்ஷியன்ட் இலக்கியம் இதுலயே வந்து நமக்கு இந்த பிராக்டிஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. அதுக்கான சயின்டிபிக் ப்ரூஃபும் இப்போ வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதோட எமோஷனல் லெவல், இப்போ நீங்க கோவமா இருக்கீங்க, உங்களுக்கு அந்த அம்மா உங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்க வர சண்டைனால நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்குங்க. அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து உங்களுக்குல இருந்து குழந்தைக்கு போயிடும். எப்படி ஹாப்பியா இருக்கும்போது ஹாப்பி ஹார்மோன் வந்து உங்களுக்கு குழந்தைகிட்ட போய் குழந்தையும் சந்தோஷப்படுத்துதோ, இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனும் அதே மாதிரி தாங்க. அதுவும் குழந்தைக்கு போய் குழந்தையும் ஸ்ட்ரெஸ் ஆக்கிடுங்க. அப்ப குழந்தை ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னா என்னன்னா, இதனால பிற்காலத்துல குழந்தையோட கேள்வி, அதாவது படிக்கிற திறன், இதெல்லாம் வந்து பாதிப்படையும் அப்படின்னு சொல்லி ஆட்டிசம் இந்த மாதிரி எல்லாம் கூட வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது, இல்ல வேற ஏதாவது விஷயம் கோவமா இந்த மாதிரி பண்றீங்க, இதெல்லாம் வந்து சில பேர் பிரெக்னன்சில இருந்து தேட்டருக்கு எல்லாம் போய் படம் பார்க்கலாமான்லாம் கூட கேட்டிருக்காங்க என்கிட்ட. அந்த மாதிரி கேக்குறவங்க எல்லாமே நீங்க ஒரு ஸ்மூத்தான உங்களோட மூட ரொம்ப பாதிக்காத மாதிரி சந்தோஷமா இருக்கிற இதுல நீங்க பண்ணலாங்க. மத்தபடி உங்களோட எமோஷனல் ஸ்டேட்டஸ வந்து ரொம்ப கோவமா வயலண்டா இந்த மாதிரி மாத்துறதுக்கான எந்த விஷயங்களையும் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிருங்க. உங்களோட குழந்தையோட கனெக்ட் பண்றதுக்கு பேசுறது மட்டும் இல்லைங்க, நீங்க பாட்டு பாடலாம் குழந்தைகிட்ட. உங்களோட வயிறை வந்து ஜென்டலா தடவலாம், ஏதாவது ஆயில் அந்த மாதிரி கோகனட் ஆயில் அந்த மாதிரி போட்டுட்டு. இது எல்லாமே உங்களோட குழந்தையோட கனெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது மட்டும் இல்ல, இந்த பாட்டு கேட்கறது அந்த மாதிரி நீங்க வந்து தேவாரம் திருவாசகம்லாம் கூட டெய்லியும் வந்து கேட்கலாங்க. முக்கியமா வந்து திருஞான சம்பந்தர் எழுதிய வந்து திருச்சிராப்பள்ளி இது தாய்மானவர் பாடல்கள் வந்து கேக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட இருக்கு. நல்ல விஷயத்த கேளுங்க, நல்லதே பாருங்க. அது கட்டாயம் வந்து உங்களோட குழந்தையோட வளர்ச்சி, மூட், அதோட growth அது எல்லாத்தையுமே வந்து ஹெல்ப் பண்ணுங்க. சோ இதுதான் ஆரோக்கியமான மகப்பேறுக்கு நிறைய வழிமுறைகள், அதுல முக்கியமானவை அப்படிங்கிறது வந்து இதுதான். நன்றி. தேங்க்யூ சார். இந்த நேரத்துல வந்து திருமொழிய வந்து நீங்க பேசுவீங்க நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலா உண்மையிலேயே நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் பிரமிப்பா பாக்குறேன். ஆக்சுவலா எல்லா விஷயமே மறந்துட்டேன். இந்த திருவாசகம் திருமுறை இந்த ஒரு சில பதிகத்தை சொன்னீங்க பாத்தீங்களா, கிரேட். ஆக்சுவலி வந்து நம்ம எஜுகேஷனா இருந்தாலும் நம்ம அந்த காலகட்டத்துல வந்து நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்ம திருநீட்டு பதிகம் ஏகப்பட்ட விஷயத்த வந்து சிதம்பரம் கோவில் நீங்க போய் பாருங்க, அற்புதமான தலம். இருக்கிற லைஃப்ல என்னென்ன விஷயம் நீங்க கத்துக்கணும், ஒரு லைஃப் ஆரம்பிக்கிறது முடிக்கிற விஷயம், பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இல்லாத விஷயத்துல மொத்தமே சிதம்பரம் கோவில்ல, நடராஜர் கோவில்ல கண்டிப்பா இருக்கு. யாருன்னா போய் விசிட் பாத்தீங்கன்னா நீங்க கோவில்ல போவீங்க, தரிசனம் பண்ணுவீங்க. ஆனா மேடம் இன்னைக்கு வந்து சைவத்துல வந்து ஒரு சில பதிகத்தை சொல்லும் போது ஆக்சுவலி வந்து இருக்கிறதுல ஹைலைட்டா நான் அதுதான் பாக்குறேன். ஏன்னா வந்து நம்ம என்னதான் நம்ம பரிச்சு எஜுகேட்னா இருந்தாலும் நம்ம இந்த சேவை செய்யறதுக்கு இறைவன் வந்து நம்மள வந்து கை காமிச்சிருக்காரு. இப்ப நீங்க மருத்துவர் அப்படின்றத வந்து நீங்க நினைக்கல, இறைவன் நினைச்ச ஒரு பாக்கியம். அதுதான் விஷயம். இப்போ நான் பாலகிருஷ்ணன் ஒரு சிவசிவான் பேசும் ஒரு சேனல் நடத்துற ஒரு நிறுவனம்ன்றது வந்து சாமி எனக்கு போட்ட பிச்சை. அதுதான். ஏன்னா சாமி எனக்கு கொடுத்த வந்து ஒரு கிஃப்ட். அவரு கொடுத்ததுனால தான் நம்ம ஆட்டி வைக்கணும். அப்படி இருக்கும்போது நிறைய விஷயம் இருக்கு. நம்ம மருத்துவரா இருந்தாலும் ஒரு சில விஷயத்த வந்து நம்ம வெளியே பண்ண முடியாம ஒரு சிலர் வந்து மிராக்கலா நடக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயத்தெல்லாம் மிராக்கலா நடக்கும். ஏன்னா இப்போ ட்வின்ஸ் அந்த மாதிரி 3 பேபி 4 பேபி 5 பேபி 7 பேபின்றதுலாம் வந்து இறைவன் கொடுத்த கிஃப்ட். ஒரே டெலிவரில 9 பேபி வரைக்கும் கூட டெலிவரி பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ண முடியும்? சாதாரண நார்மல் வயது ஃபுட்டு சாப்பிடறதுக்கு வேணும். அப்படி இருக்கும்போது இறைவன் கொடுத்த கிஃப்ட் அதெல்லாம். அப்படி இருக்கும்போது மிராக்கல் வந்து மெடிக்கல் டேர்ம்லயும் நடக்கும், ஸ்பிரிச்சுவல் டேர்ம்லயும் நடக்கும். அப்படி இருக்கும்போது நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க. வாழ்க்கை முறைகள், குழந்தையோட வளர்ப்பு முறைகள், குழந்தை கர்ப்ப காலத்துல கேட்க வேண்டிய மியூசிக்கு, கர்ப்ப காலத்துல திருவாசகம் தேவாரம் திருமுறை கேட்கணும்ன்றது முக்கியமான ஹைலைட்டான பாயிண்ட். ஏன்னா வந்து அதுல இருக்கிற விஷயம் வந்து குழந்தைங்களை கேட்கும் போது வந்து
குழந்தை சிறு வயசுல இருந்தே வந்து சைவத்துல மாதத்துக்கு உருவாகுவாங்க. அப்போ வந்து பேசுற வார்த்தையில இருந்து நடக்கிற செயல்ல இருந்து ஒவ்வொரு விஷயம் எல்லாமே கனெக்ட் ஆகும். ரொம்ப ரொம்ப நன்றி. யாருக்குன்னா டவுட்னா டவுட் கேட்கலாம். நிறைய பேர் லைவ்ல இருக்கீங்க. சேனல் லைவ்ல இருக்கிறவங்க டவுட் கேட்கலாம். ஸ்கைப் லைவ்ல இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணலாம். டவுட் டவுட் இருக்கா? மியூட் ஓபன் பண்ணி பேசலாம். அன்மியூட் பண்ணி பேசுங்கப்பா. விஜய் நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணி பேசுங்க. அன்மியூட் பண்ணி பேசலாம். மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணி பேசுங்க. எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே லைவ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். மேடம் இப்போ இப்போ நிறைய பேர் கேட்கிற காமனான கொஸ்டின் ஒன்று கேட்கிறேன் ஆக்சுவலா. இப்போ இப்போ வந்து டாபிக் வந்து டிப்ஸ் ஃபார் ஹெல்தி பிரெக்னன்சின்னு போட்டுட்டு நம்ம இருக்கிற ஃபுல் கவரேஜ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது வந்து பிரெக்னன்சி டைம்ல வந்து ஹை பிச் சாங் கேட்கலாமா? நார்மலா பிரெக்னன்சில வந்து நமக்கு ஒரு 120 டெசிபல் வரைக்கும் தான் சார் பெர்மிசிபிள் லெவல். அதுக்கு மேல கேக்குறாங்க அப்படின்னா அது குழந்தையோட ஹியரிங்க வந்து உங்களுக்கு வந்து பாதிக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால 120 அப்படின்னா எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பட்டாசு வெடிக்கிற சவுண்டு, இந்த மாதிரி சவுண்டு ரொம்ப ஒரு அதிகமான ஓசி திடீர்னு வந்து கேக்குது அப்படின்னா அது வந்து குழந்தைய பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கோவிலுக்கு போறாங்க, அங்க மேல சத்தம் இந்த மாதிரி நாதஸ்வரம் தவுல் இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு மேடம் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் நிறைய கோவிலுக்கு போனேன். அப்போ கோவிலுக்கு போகும்போது இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் கேட்கலாமா? ஏன்னா சவுண்ட் எஃபெக்ட் கேட்கும் போது வந்து நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கு, பேபிக்கு என்ன ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி அதுதான் சார் அந்த லெவல்ங்கிறது வந்து அந்த 120 டெசிபல் அப்படிங்கிறது தான் அந்த லெவல். ஸோ அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே அது தாண்டி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ நார்மல் டெலிவரியில வந்து டைப் ஆஃப் டெலிவரின்னு சொல்லி ஒரு மேடம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் டெலிவரின்றது வந்து தனி செஷனா தான் கொடுக்கணும். ஏன்னா டெலிவரி பெரிய டைப்ஸ் டாபிக் சார். ஆமா, டெலிவரி டைப்ன்றது வந்து பெரிய டாபிக் ஆக்சுவலா. அது வந்து ஃபியூச்சர்ல வந்து மேடம் பேசுவாங்க. வேற யாருக்குன்னா டவுட் இருக்கா? வணக்கம் மேடம். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். நான் லாஸ்ட்ல தான் ஜாயின் பண்ணேன் மேடம். ஆக்சுவலா சொல்லுங்க சார். என்னோட ஃப்ரெண்டு அவங்க மெசஸ் ரீசெண்டா கன்சீவ் ஆனாங்க. ஆக்சுவலா அவங்க ஏஜ் ஃபேக்டர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 40 இயர்ஸ்ல இருக்காங்க. இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் இல்லை அவங்களுக்கு. ஓகே சார். பட் 2-3 டைம் கன்சீவ் ஆனாங்க, அபார்ட் ஆச்சு அது. ஓகே. பட் இப்போ அவங்க கன்சீவ் ஆனாங்கன்னா என்ன மாதிரி ப்ரிகாஷன்லாம் எடுத்துக்கணும்? அது எதனா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? சார் இப்போ 46 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமான ஏஜ் தான் சார். ஸோ இந்த இதுல நம்ம மெயினா வந்து டயட்ல வந்து அவங்க கண்டிப்பா கான்சியஸா இருக்கணும். ஏன்னா இந்த டைம்ல நார்மலா இருக்கவங்களுக்கே 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா பிபி சுகர்லாம் ரொம்ப காமனா வருது. ஸோ இதெல்லாம் அவங்க வராம வந்து பாத்துக்கிறது அப்படிங்கிறது, அதுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த வெயிட் கெயின் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சாப்பிடுற இதை வந்து ரொம்ப ஹெல்த்தியா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தி வெயிட் கெயினா இருக்கும். அதனால வந்து இப்போ வெயிட் அதிகமா ரொம்ப போட்டுச்சு அப்படின்னாலும் அதனால நாளைக்கு பிபி சுகர் இதெல்லாம் டெவலப் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்களோட டயட்டை வந்து ப்ராப்பரா ஹெல்த்தியா இப்போ நம்ம பேசின மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம பேசின அதே வழிமுறைகள் தான் சார். மெயினா வந்து அவங்க ஆக்டிவா இருக்கணும். ஏன்னா வயசாகும் போது நம்மளோட அந்த ரிலாக்சபிலிட்டி, ஸ்ட்ரெச்சபிலிட்டி இதெல்லாமே கண்டிப்பா வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்றோம் அப்படிங்கும் போது அவங்களால அந்த ஸ்ட்ரெயின் பண்ணி பாப்பாவை புஷ் பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு எனர்ஜி தேவை, இது தேவை. இப்போ வந்து அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் மினிமலா ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த யோகா ஸ்பெசிபிக்கா இந்த பிரெக்னன்சி யோகா அந்த மாதிரி எல்லாமே நிறைய இருக்கு சார். இந்த மாதிரி அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க, கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அந்த டெலிவரி டைம்ல அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி புஷ் பண்றதுக்கு வந்து அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். மெயினா டயட்டும் அவங்களோட த்ரூ அவுட் இது நல்லா ஆக்டிவா வச்சுக்க சொல்லுங்க. கரெக்டான டைம்ல அவங்கள வந்து எல்லா செக்கப்பையும் போய் பார்க்க சொல்லுங்க சார். ஒவ்வொரு செக்கப்லயும் முக்கியமா பிபி, வெயிட்லாம் எவ்வளவு இருக்கு அது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பாப்பா ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ நம்ம ஒரு க்ளோஸ் மானிட்டரிங்கோட 46 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹை ரிஸ்க் பிரெக்னன்சியா தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். அது அவங்களுக்கு ப்ரெஷியஸ் பிரெக்னன்சி. ஸோ ரொம்பவே இன்னும் கேர்ஃபுல்லா நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு விசிட்டும் வந்து கரெக்டான டைம்ல அவங்க அட்டென்ட் பண்றாங்களா, கொடுத்திருக்க மாத்திரைகள் எல்லாம் கரெக்டா சாப்பிடுறாங்களா, அயன் கால்சியம் மாத்திரைகள். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஹீமோகுளோபின் அளவு வந்து
கரெக்டா மெயின்டைன் பண்றாங்களா, அயன் வந்து அயன் சத்து நிறைய எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் நம்ம கையில இருக்கு. நம்மளால இதனால வர காம்ப்ளிகேஷன்ஸை நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம அனீமியா இல்லாம நம்ம ஹீமோகுளோபின் லெவல்ல நிறைய வச்சிருக்கோம் அப்படின்னா நாளைக்கு ப்ளீடிங் ஆகுறத வந்து நம்மளால ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம கையில நம்மளால மாற்றக்கூடிய விஷயங்களை வந்து அவங்கள கரெக்டா ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்க சார். அதுதான் என்னோட சஜஷன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். வேற யாருக்குன்னா டவுட் இருக்கா? சதீஷ் சார், சசி சார். மேடம் தேங்க்யூ மேடம். ஆக்சுவலி வந்து நிறைய டவுட் வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டா இல்லாம அவுட் ஆஃப் கொஸ்டின் வந்து நிறைய கனெக்டிவிட்டில கேட்கறாங்க. அது ஃபியூச்சர்ல வந்து மேடம் வந்து எல்லா டாபிக்லயும் பேசுவாங்க ஆக்சுவலா. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கிளாஸ் தான் இது. ஃபியூச்சர்ல வந்து இதே மாதிரி வந்து வேற வேற டாபிக்ல வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வந்து பேசுவாங்க. மெயினான டைப்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி, டெலிவரி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கேக்குறீங்க. நீங்க என்னென்ன क्वेश्चंस கொடுங்க சார். நம்ம வேணா அடுத்த செஷன்ல இந்த மாதிரி இதெல்லாம் மேக்ஸिमम கவர் பண்ற மாதிரி பாத்துக்கலாம். அதான் மேக்ஸிமம் இந்த டைப் ஆஃப் டெலிவரின்றதா மெயினா ஹைலைட் பண்ணிட்டு இந்த வாட்டர் பர்த் இந்த மாதிரி நிறைய விஷயத்த ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயத்த கேட்கறாங்க. ஏன்னா நார்மல் டெலிவரி வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து பண்றது இல்ல. மேக்ஸிமம் வந்து எடுத்தவொடனே சிசேரியனுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணிடுறாங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து. ஏன்னா ஹாஸ்பிட்டல் நேம்லாம் நம்ம மென்ஷன் பண்ண முடியாது, அது வந்து லீகலா தப்பாயிரும். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் இப்படி பண்றாங்கன்றதுனால வந்து நம்ம டாக்டர்ஸ் நம்ம சொல்லும் போது நம்ம என்னென்ன ஃபேக்டர்ல வந்து நம்ம வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து ட்ரை பண்ணலாம், என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தா சிசேரியன் போலாம். இப்போ டைப் ஆஃப் டெலிவரின்றது வந்து அந்த காலகட்டத்துல வந்து ஒரே மாதிரிலாம் சொல்லல. இந்த விவசாயம் பண்ணிக்கிட்டே பேபி எடுத்து டெலிவரி பண்ணதுலாம் இருக்கு. இதே நடந்து போகும்போது டெலிவரி பண்ண மாதிரி இருக்கு. சில நேரத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பெயின் வரும், அந்த பெயின்டே டெலிவரி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து ஏன் இந்த காலகட்டத்துல வந்து நார்மல் டெலிவரி வந்து ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேக்குறாங்க. மேக்சிமம் சிசேரியன் தான் ஹாஸ்பிட்டல்ல பண்றாங்க. இப்போ 100 கேஸ் வருதுன்னா குறைஞ்சது ஒரு 15 கேஸ்ல இருந்து 20 கேஸ் நார்மல் டெலிவரி ஆகுது. ஏன்னா உண்மையிலேயே இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அதுதான். அதுக்கேற்ற மாதிரி இந்த நார்மல் டெலிவரிக்கு டைப்ஸ் ஆஃப் டெலிவரியோட ஃபுல் இது எக்ஸாமினா ஒவ்வொரு இதுவா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. கண்டிப்பா சார், அடுத்த ஒரு செஷன் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய விஷயம் பேசி இருக்கீங்க. தேங்க்யூ. இறைவனுக்கு நன்றி ஆக்சுவலா. ஏன்னா இந்த நேரத்துல நீங்க அந்த திருவாசகம் அந்த திருமுறையை பத்தி பேசும்போது திருப்பி இன்னொரு முறை அதை சொல்லிடுறேன். நீங்க வந்து பிரிச்சுவல் லைன்ல இருக்கும்போது உங்க ஃபேமிலி ஃபுல்லாவே வந்து இந்த கோவில் சம்பந்தப்பட்டது இந்த நிறைய விஷயம் நம்ம பர்சனலா பேசும்போது சொல்லி நீங்க கோவில் சைவ சார்ந்த அம்மன் வழிபாடு இந்த மாதிரி இருக்கும்போது வந்து அந்த விஷயத்த வந்து தெரிஞ்சு நீங்க பேசும்போது வந்து பப்ளிக்ல இன்னும் அவேர்னஸ் சொல்லணும். பிரிச்சுவல்ல வந்து அவேர்னஸ் சொல்றதுக்கு நீங்க ஒரு புண்ணியம் சேர்த்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு புண்ணியமா இருக்கும். ஏன்னா வந்து இந்த விஷயத்தெல்லாம் நீங்க முன்னாடி வந்து பேசும்போதுதான் வந்து ஒரு டாக்டர் வந்து முன்னாடி பேசும்போதுதான் ரீச் அவுட் ஈஸியா இருக்கும். நாங்க பேசுறதுக்கும் காமன் மனுஷன் பேசுறதுக்கும் ஒரு சேனலோட ஃபவுண்டர் பேசுறதுக்கும் இப்ப நீங்க பேசுனீங்கல்ல இந்த பிளாட்ஃபார்ம்ல அதுதான் முக்கியம். அதுதான் நம்மளோட நோக்கமே. தேங்க்யூப்பா. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கலாம், லைவ் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.